நீங்க பேசுனது கேட்டேன். ஸோ ட்ரீம் கம் ட்ரூ தான். நீங்க நினைச்ச மாதிரியே அஸ்பயர் பண்ண மாதிரி வந்துட்டு இங்க வந்துருச்சு. ஸோ இந்த மொமெண்ட் எப்படி இருக்குது? இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பெரிய கௌரவமா நினைக்கிறேன் நான். அதாவது ஒரு தமிழ் படம் அமரன் நம்ம தமிழ்ல எடுத்தது மொத்தமா இந்திய அளவுல ஒரு புகழ் கிடைச்சிருக்கு, ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அதுல இந்தியன் பேனோரமா செக்ஷன்ல ஓப்பனிங் ஃபிலிம் அப்படிங்கறதே ஒரு ப்ரிவிலேஜ். அண்ட் கோல்டன் பீகாக் அவார்டுக்கு நாமினேட் ஆகிறதே நான் ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். அந்த வகையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் டு தி ஜூரி. தேங்க்யூ. அண்ட் உங்களை மாதிரி மோட்டிவேட் ஆகணும், அதாவது உங்களை மாதிரி ஆஸ்பைரிங் டைரக்டர்ஸ்க்கு வந்துட்டு உங்களோட ஒரு மோட்டிவேட்டிங் வேர்டு என்ன? ஏன்னா இதுக்கு இந்த ஸ்கிரிப்டுக்காக கிட்டத்தட்ட 4-5 இயர்ஸ் ஒர்க் பண்ணீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ உங்களோட வேர்ட்ஸ் ஃபார் தெம் எல்லாமே. அதாவது காத்திருக்கும் போது நான் நிறைய காத்திருந்திருக்கேன். என்னோட முதல் படம் 2017 ரிலீஸ் ஆச்சு. ரெண்டாவது படம் 2024 ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த 7 வருஷம் என்ன நிறைய பேர் பாக்குறவங்க வந்து அதை ஒரு பெரிய ஒரு பொருட்டா அதை வந்து பேசிட்டே இருந்தாங்க. பட் எனக்கு அது பெரிய விஷயமா படல. அந்த காத்திருப்பு எனக்கு பெரிய விஷயமா படல. நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த காத்திருப்பும் ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸ் சேர்ந்ததுன்னு நம்புறேன் நான். ஆமா, அந்த அது அது ரொம்ப முக்கியம். அதை அந்த ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து துவண்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கரை வீதியிலே